இந்த நாட்டில் குறுகிய காலத்தில் அதிகளவான தேர்தல்களை கண்ட ஆண்டு சென்ற ஆண்டு. எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற்றிருந்தன. ஜனாதிபதி தேர்தலில் யாரும் நினைக்காத ஒரு மாற்றத்தை மக்கள் வழங்கியிருந்தார்கள். அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல்கள் முடிந்து உள்ராட்சி சபை தேர்தல்கள். இந்த வீதிகளை செப்பனிடுவதற்கு அரசாங்கத்திற்கு பணம் போதுமான தேவையாக இருந்தது. இந்த நாடானது வங்குரோத்து அடைந்திருந்தது. அவ்வாறென்றால் இந்த திரசேரியில் இருக்கும் பணத்தை இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு ஒதுக்குவது இந்த பாராளுமன்றம். அவ்வாறு பாராளுமன்றம் கூடி அதன் பிறகு நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை முடித்து கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு 4ஆம் மாதம் அளவுதான் புதிய நிதி பட்ஜெட் வேலை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடல்களை சென்ற ஆண்டு 4ஆம் மாதம் வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு உள்ளாட்சி சபை தேர்தல்கள் வந்திருந்தது. நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அமைச்சுகளுக்கு நிதிகள் கையளிக்கப்பட்டது 6ஆம் மாதத்திற்கு பிறகு. 6ஆம் மாதத்திற்கு பிறகு இந்த நிதிகள் கையளிக்கப்பட்டு அவர்கள் இந்த வீதிகளுக்கான வேலை திட்டத்துக்கான நிதி மூலங்கள் பரிசோதித்து எவ்வளவு நிதிகள் செலவாகும் என்று அறிக்கைகளை சமர்ப்பித்து அதன் பிறகு அவர்களுக்கான ஒப்பந்ததாரர்களை டெண்டல் ஹோல்ட் பண்ண வேண்டிய அந்த ப்ரொசஸர் இருக்கிறது. அது 14 நாள் பிறகு மக்களுக்கு விடும். கிட்டத்தட்ட அதிலேயே 1 மாதங்களுக்கு கடந்து விடும். சென்ற வருடம் ஒதுக்கிய நிதி இந்த வருடம் கைகூடி உங்கள் கைகளுக்கு வருகிறது. நான் நினைக்கிறேன் இந்த வீதி இப்போது 4 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 வருஷம் 9 கிலோமீட்டர் வருகிறது. அது கிட்டத்தட்ட நேம் போர்டில் போட்டதுக்கு முன்கூட்டியே முடித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பேர் பலையில் பறிச்சிருக்கிற திகதிக்கு முன்கூட்டியே. இப்போது பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வருடம் மிச்ச வீதிகளை புனரமைப்பதற்கு. நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷமா இந்த வருஷமா அதான் ப்ரோக்ராம் போயிட்டு இந்த வருஷம் இதில் அடுத்த வருஷம் கூடுதலாக கைகூடி வரும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு எங்களோட நாட்டின் ஜனாதிபதி கேட்கிறார்கள் எல்லாம் சிலோவா போகுதுண்டு. அப்படியா? இந்த அரசாங்கத்தின் வேலைத்திட்ட சிலோவா போகுதா? ஒரு வருடத்தில் நாங்கள் நினைக்கிறேன் சிலோவா போனாலும் சரியாக போகணும். அப்போ நாங்கள் ஆட்சி அமைத்து இந்த அரச கட்டமைப்புகளை சீர் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்குறீங்க, போலீஸ் நிலையங்களில் தமிழ் அதிகாரிகளை நியமித்து கொண்டு வர்றான், உயர் அதிகாரிகளை. முந்தி தமிழ் அதிகாரிகள் மேலிடத்துக்கு வரையலாது. நல்லாட்சி காலத்திலேயும் வந்தவங்களா இல்லை. இன்றைக்கு சாவைச்சேரியில் தமிழ் ஒரு ஆள் போட்டிருக்கிறோம், போலீஸில், அதேமாரி சுன்னாகத்தில். நாங்கள் அந்த ஆக்களை அடையாளம் காணணும். எங்களுக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இனவாத ரீதியாக செயற்படையில்லை. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இந்த பழைய அரசியல்வாதிக்கு என்ன தேவை? அது தமிழாக இருக்கட்டும் சிங்களமாக இருக்கட்டும், அவர்களுக்கு இனவாதம் தேவை. அந்த இனவாதத்துக்கு ஊடாக அதிகாரம் தேவை. அந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்தார்கள்? 16 ஆண்டுகள் அதிகாரத்தை கையெழுத்திருந்தான் தான் இந்த தமிழ் சிங்கள இனவாதி முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து. அவங்களுக்கு இலகு எப்படி சொல்லுங்க? அவன் வாக்கு பெறண்டா இனவாதம் ஒரு நல்ல மூலதனம். சிங்களவனுக்கு சிங்களவன் ரெண்டு, தமிழனுக்கு தமிழன் ரெண்டு, முஸ்லீமுக்கண்டா முஸ்லீம் வாக்கு போட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள்லாம் உழைச்சி சாப்பிடுவோம்ட்டு. நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட அரசாங்கம் இனவாத ரீதியாக செயற்படையில். சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் வரலாம். ஏனெண்டா இங்கே நடக்கிற பிரச்சனை அன்றத்தோடு தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியக்கெல்லாம் தெரியும். அப்போ எங்களுக்கு தெரியுது நாங்கள் இதய சக்தியோட முன்னோக்கி நகர அரசாங்கம் தயாராக இருக்குது. இந்த அரச கட்டமைக்கில் ஒன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி நகர்த்தணும். நாங்கள் இந்த நாட்டில் ஒட்டுமொத்தவர்கள் இலங்கையர்களாக சிந்திக்க வேண்டிய தருணம் இருக்கிறது. ஆனால் இங்கே எவரும் இலங்கையராக யோசிக்கல. அது சிங்களவர்களும் அப்படி தான், தமிழர்களும் அப்படி தான், முஸ்லீமும். நான் சிங்களவன், தமிழன், முஸ்லீம் ரெண்டு தான் இந்த அரசாங்கம் பங்கிட்டு போட்டு வச்சுருந்தது. அப்படியே தானே அவங்களோட அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு தேவை இருக்கிறது, இந்த நாடு முன்னேறிய நாடாக தேவையா? அதுதானே எங்களோட அமைச்சர்மார் சொல்லிட்டேன், முன்னேறிய நாடாக தேவை என்ற இந்த நாட்டிலேருந்து இனவாதம் எல்லாமே அகண்டு ஒரு சிந்தனை உள்ள நான் எங்களோட வாழ்க்கை போயிட்டுது. எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளைகள் தான் வாழ போயிடும் இந்த நாட்டில். அப்போ ஒரு நல்ல கட்டமைப்பு எங்களுக்கு தெரியும், எங்களால் தான் முடியுமெண்டு. நாமளால் முடியுமா?
சஜித்தால முடியுமா? ரணிலால முடியுமா? சரி, எங்கட பழைய அரசியல்வாதிகள் நல்ல தூர நோக்கு சிந்தனை கொண்ட பழைய அரசியல்வாதிகளா இந்த சொல்கிறான், வயசு போன முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் இந்த இடத்துல இதை சொல்லித்தான் ஆகணும். ஏனெண்டா மக்களை குழப்புறதுக்கு பல கதையில் சொல்லி கொண்டுக்கலாம். முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் என்று சொல்கிறாங்க. நாங்கள் அவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கு முகப்புத்தகத்திலேருந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வெளுத்து வாங்கிட்டு பெரிய மேதாவி மாதிரி கழித்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பில் கோட் சூட், இங்கே வேட்டி கட்டிக்கொண்டு மேதாவி. அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், சென்ற முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க சொன்னவின? அவன் சின்னத்தையும் போட்டு, நான் பார்த்தேன் வீட்டு சின்னத்தையும் போட்டு சஜித்தின் படத்தையும் போட்டு வாக்களிக்க சொன்னேன். அவர்களுக்கு தூர நோக்கு சிந்தனை இருந்திருந்தால் அப்படி செய்திருப்பார்களா? இல்லை. தேடி பாருங்க, சென்ற முறை ஜனாதிபதியில் வாக்களிக்க சொன்னவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறாருண்டு. இன்றைக்கு இனவாதிகள் கூடி நாங்கள் ஒரு பௌத்த மாநாடு உண்டு, பெரிய லட்சக்கணக்கில் பௌத்தரை கூட்டி செய்ய போகிறோம். வெறும் 300 பேரை கூட்டி செய்த மாநாடு இருக்குது தானே. சிங்கள மக்களும் பருத்துட்டாங்க. வெறும் 300 பேர் தான் வந்தது. எங்களோட அமைச்சர் மாதிரி சொல்லிட்டோம், வெறும் 300. நாங்கள் முதல்ல பெரிய மாநாடு பீத்தான அந்த 300 போன மாநாட்டுக்கு எங்கட முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் சென்ற வருஷம் ஜனாதிபதிகளுக்கு வாக்களிக்க சொன்னவர்கள் தான் போயிருக்கிறேன். அப்போ அவர்களுக்கு முதிர்ச்சி இருக்குது அரசியலில். சரி, ஆட்டையை போடுறதுக்கு நல்ல முதிர்ச்சி இருக்குது. அளவெடுக்கிறது, மக்களை ஏமாத்துறதுக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளை. இப்போ இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது தானே. பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக சாதாரண மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? நினைவினால் செய்த நீங்கள் மாவீரன் நாள் நாங்கள் ஆட்சி வந்தோடனே செய்ய விட்ட நாங்கள். ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பயமில்லா செய்தவங்க, இல்லை இடம் கட்டினவங்க ஏதாவது பயன்படுத்தப்பட்டதா? இன்றைக்கு இலங்கைக்கு நல்ல ஒரு சட்டம் வளர்ந்தவ தானே. ஏன் தேவை? இலங்கையினா சிந்திங்க, தமிழ் சிங்களம் என்று சிந்திக்காமல் இலங்கையினா சிந்திச்சா இலங்கையை பாதுகாக்கிறதுக்கான சட்டமூலம் இங்கே இருக்கிற மக்களை ஒடுக்கிறதுக்கு இல்லை. எங்கட நாடு 2050ஆம் ஆண்டு எப்படி இருக்கணுமென்று ஒரு சிந்தனை தேவை தானே. உங்களோட பிள்ளை படித்து முடிய என்ன வேலை செய்யணுமென்று பிறக்கே ஒரு சிந்தனை இருக்குமே. அல்லது பிறக்கக்கு முதல்லையே எந்த பாடசாலையில் என்ற பிள்ளையை போடணுமென்று எண்ணப்பாடு தோற்றப்பாடு உருவாக்கி இருக்குது தானே. அப்போ நாங்கள் இந்த நாடு 2050ஆம் ஆண்டு ஆட்சியில் இருக்கிறோம் என்று கருத்து கணிக்க 2050ஆம் ஆண்டு இந்த நாடு எப்படி இருக்கணுமென்று சிந்திக்கிறோம். அப்போ அப்பேக்க இந்த நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம், மக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் மூலம் தேவை. நாங்கள் முன்னேறிய நாடாக வந்துட்டோம் வையுங்க. எங்களோட நாட்டுக்குள்ள பலர் வேலை செய்ய வேண்டிய பெரும் வெளிநாட்டிலேருந்து வந்து. ஏன்? எங்களோட நாட்டில் 2,20,00,000 மக்கள் தொகை தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் சும்மா தமிழ்நாட்டிலே 7 கோடி, அதை விட கேரளாவில் 3 கோடி, இந்தியா ஃபுல்லாயே 130 கோடி. இன்றைக்கு ஒரு மதகுரு இந்தியாவிலேருந்து வர்றார். இன்றைக்கு அதிகளவான இலங்கை வரலாற்றிலே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்த ஆண்டு சென்ற ஆண்டு. அதில் அதிகளவானவர்கள் இந்தியாவிலேருந்து. ஒரு சின்ன நாட்டுக்குள்ள எல்லா வளமும் இருக்குது. என்னுடைய நண்பன் அந்த டூரிஸ்ட் கைட்டில் கூட்டி கொண்டே காட்டுறது. அப்போ இந்தியா ஒரு ஆள் வந்தது, அங்கே கொளிச்சு வச்சிருக்கிறாள். அவள் ஹோல்ட் பண்ணி சொல்கிறா, அவள் இங்கிலீஷில் இலங்கையில குறுகிய காலத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்தியாவில் நீட்டாக இருக்குது, எல்லாம் குட்டி பிரதேசத்துக்கு எல்லாம் இருக்குது. ஒரு 5 நாளில் பார்க்கக்கூடிய இருந்துட்டு மன்னாரில் இருக்கிற ராமர் பாலமண்ட் அதையும் போய் டிராக்டரில் போய் பார்த்துட்டு வர்றார். அவர் போய் கோல் பண்ணி எல்லாருக்கும் சொல்கிறாராம். இப்போ சொல்ல என்ன நடக்கும்? இன்றைக்கு மன்னாரில் ராமர் போட் கொண்டே வச்சுனாங்க. அப்போ எங்களோட அடையாளங்களை உறுதிப்படுத்த அந்த அடையாளம் இங்கே இருந்து நாங்கள் அதிகளவானவர் ஐயப்பன் விரதம் பிடிச்சி இந்தியா போயினோம். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஈர்ப்பமாக இருந்தால் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு ராமர்ன்றது. அப்போ அந்த டோக்கில் நாங்கள் இங்கே ஒரு நல்ல தலங்கள் அடையாளம் கண்டு சீதாதேவி வந்துடுங்க எல்லாத்தையும் அடையாளம் கண்டு பொறுமைப்படுத்தவுமா இருந்தால் அதிகளவான சுற்றுலா பயணி வந்து யாருக்கு லாபம்? யாருக்கு? அரசாங்கத்துக்கு லாபமா? அரசாங்கத்துக்கு நல்லது தான். இரண்டா மக்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்கும். அப்போ அப்பேக்க அங்கே இருக்கிற குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் பேர் வந்தால் இன்னும் நடக்கும். தச்சு தவறி வரையிலாண்டு இல்லை, இலக்கை அடையலாம்.
அப்போ அந்த தூர நோக்கோட தான் செய்யப்படுறோம். அப்படி வரையக்கு என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற வர்த்தகங்கள் உயரும், எல்லாம் கடை வச்சிருப்பினோம். அப்போ கடையில் வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லையேண்டா. இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் சிங்கப்பூர் வெளிநாடுகளில் போய் கடையில் வேலை செய்கிற மாதிரி அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான சட்டம் வந்து எல்லாரும் வந்தால் எல்லாம் பிரச்சனைகள் உருவாக வலிக்கட்டும். அப்போ பாதுகாப்பான சட்டம் ஒன்று தேவை தானே நாட்டுக்கு. எங்கட ஜனாதிபதி தண்ட மகனுக்காண்டிய சட்டம் ஏற்றுறார். தண்ட மகனை ஜனாதிபதி ஆக்குறதுக்காக சட்டம் ஏற்றுறார். அவர்கிட்ட மகன் எங்கேயும் பார்த்துருக்குறீங்களா? அவர்கிட்ட மனைவி எங்கேயும் பார்த்துருக்குறீங்களா? முந்தைய ஜனாதிபதிகள் பார்த்துருக்கீங்க, மகனை பார்த்துருக்கீங்க, ஒய்ஃபை பார்த்துருக்கிறீங்க, ஒய்ஃபுக்கு இராணுவம் சப்பாத்து தூக்கி கொண்டு போய் பார்த்துருக்குறீங்க. இன்றைக்கு எங்கேயும் பார்த்துருக்குறீங்களா? ஜனாதிபதி தனியாக தண்டை ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு தனியாக போய் கதைக்கிறார். நட்பா இந்தியா பிரதமர் போடுறார் நண்பராக. இன்றைக்கு நீங்கள் ஜனாதிபதியாக பார்க்குறீங்களா அல்லது உங்களோட உறவு முறைக்காரர் மாதிரி பார்க்க யோசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு உள்ளத்தில் ஏதோ உணர்வொண்டு கருதுதானே. ஏன் செயற்பாட்டு நேர்மத்தன்மை. அப்போ எங்களுக்கு இந்த நேர்மத்தன்மையை வளர்க்கணுமா அல்லது இந்த நேர்மத்தன்மையை அழிக்கணுமா? அப்போ பழைய அரசியல்வாதிகளுக்கு இந்த நேர்மத்தன்மையை இல்லாமாக்கி எல்லாமே இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட பென்ஷன் எல்லாமே இல்லாமல் ஆகுது. பலர் சொல்கிறாங்களே வாகன பொமிட்டுக்கு முந்தி 4.5 கோடி பெறுமதியான வாகன பொமிட் ஒன்று கிடைக்கும். பாராளுமன்றம் நீங்கள் வாக்கு போட எனக்கு 4.5 கோடி பெறுமதியான வாகன பொமிட் கிடைச்சிருக்கு முந்தியண்டா. அதை கொண்டே நான் வாகனம் எடுக்கிறேன். பணக்காரனுக்கு விற்கிறது வசதி படைத்தவனுக்கு என்ன உனக்கு இந்த பொமிட்டத்தெல்லாம் 3 கோடிக்கு அவர் வேண்டி வாகனம் விலை இந்த வாகனம் எடுக்கிறது. இவருக்கு 3 கோடி வந்துடும். 1 கோடிக்கு முந்தி வாகனம் ஒரு பொக்கெட்டுக்காக போகும். அப்போ முதலாவதே ஊழலை எவ்வாறு செய்வதென்று கற்றுக் கொடுக்கின்ற இடம்தான் இந்த வாகன பொமிட். இந்த முறை வாகன பொமிட் இல்லை ஒருத்தருக்கு 225 பிக்கப் பெற போகுது. பார்லமெண்ட்டை பதில் அன்றைக்கப்புறம் கொடுக்க போகிறோம். முந்தி எங்கட கட்சி உறுப்பினர்களும் வாகன பெர்மிட்டை எடுத்தது தான் எடுக்க தானே வேணும். ஆனால் எடுத்து நாங்கள் விற்க இல்லை அதை வெளியில். எல்லாருக்கும் பார்லமெண்டத்தில் முந்தி 7 பேர் இருந்தால் 7 பேருக்கும் ஒரே மாதிரி பிக்கப் கட்சியால் எடுத்து கொடுத்தது. அப்படியே 7 பேருக்கும் அது கட்சியிலாம் நிற்குது. அதான் ஒழுக்கம். இன்றைக்கு கூட என் பார்லமெண்ட் சம்பளம் நான் எடுக்கிறேன் இல்லை. எங்களுக்கு சைன் வைக்க சொன்னது பார்லமெண்டத்தில் கிடைக்கிற வரப்பிரசாதங்கள் எடுக்கிறேன் இல்லை. நாங்கள் என்னென்றா அதை வந்து கட்சி நிதியத்தில் வைப்பிச்சது தான். கட்சி நிதியத்திட்ட நாங்கள் எழுதி எடுக்கிறோம். ஏனெண்டா எங்களோட கட்சிக்கும் செலவு கொண்டு தேவை தானே. எப்படியும் கட்சின்றது வேறு தானே. நாங்கள் இந்த வருஷம் தேர்தலுக்கு போஸ்டல் கூட ஒட்டினாங்களா? நிதி தெரியும், சாவச்சில் கேட்டாங்களும் தெரியும். தாங்கன்ட்டு நாங்கள் கொடுக்கலாம்னுட்டு நாங்கள் கட்டுப்பாடு ஒரு பிரேஸுக்கு கொள்ளாதான்ட்டு. அப்போ மற்ற கட்சியில் எப்படி ஒட்டினாட்டு பார்த்துறீங்களானே. அப்போ நாங்கள் இந்த நிதியை அங்கே ஒப்படைக்கிறோம். ஒரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கு பார்த்துப்பீங்க பிரதமர் சொல்லியிருப்பா 50,000 ரூபா ஃபோன் பில். 50,000 ரூபா முடியுமா ஃபோன் பில்? 50,000 ரூபாய் கதைச்சிருந்தா இந்த வேலையெல்லாம் இப்படி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிருக்கணும் நாடு. சொந்த தேவைக்கு கதைச்சிருப்பினோம். 50,000 ரூபா ஃபோன் பில். மற்றது கட்சி காரியாலயத்துக்கு 1 லட்சம் ரூபா வாடகை. வாகனம் எரிபொருளுக்கு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் வழியாக 184 அந்த பெருக்கி பார்க்க வருது. கிட்டத்தட்ட எல்லாமா கூட்டி பார்க்க அமர்வு இல்லை எல்லாம் போனது. இந்த மாதிரி சாப்பாட்டு காசும் கூட்டிட்டாங்க. ஒரு அமருக்கு 2,500 ரூபா, அதில் சாப்பாட்டு காசு 1,800 ரூபா போகுது. முந்தி 300 ரூபா சாப்பாடு பார்லிமெண்ட் சாப்பிட்டா, இப்போ 1,800 ரூபா எங்கட சாமான். அப்போ இதெல்லாமே சேர்த்து 3,84,000 ரூபாய்க்கிட்ட மாதம் வரும். நாங்கள் கட்சி நிதியத்தை கொடுக்குறோம். கட்சி நிதியத்திட்டேருந்து பில் எல்லாம் பே பண்ணி எங்கட காசை வேண்டிக் கொள்கிறோம். பாலருக்கு கூட திருப்பி வேண்ட தேவைக்கு வேட்ட தானே வேணும். பாவனை இப்போ போய் வர்றதுக்கெல்லாம் விரிவல் அதுகளை ஒரு அமைப்பு ரீதியான செயற்பாடு எப்பையும் வெற்றி அளிக்கும். அமைப்பு ரீதியாக செயற்பட்டு நாங்கள் முன்னோக்கி நகரலாம். தனிப்பட்ட முதல்வாதம் தான் இங்கே இருக்குது. பார்த்துருப்பீங்கள் அடிபாடு. இப்போ முந்தி நாங்கள் ஓயாதலை 3-2 வாத்து நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே ஓயாதலையில் பார்க்குறோம். அடிபாடு ஒரு நாள் பார்க்குறீங்களானே நல்லா இருக்குது. அவங்க தன்காத அவங்க மீளவும் இனவாதத்துக்காக கொண்டு சேருவாங்க. தங்கடா எல்லாம் அழியுதாண்டா இப்படியும் மக்களை திருப்பி குழப்பி பழைய குட்டையை கொண்டு வந்தால் நல்லது தானே. அப்போ உங்களுக்கு குழம்பின முட்டையாக விருப்பம். குழம்பின குட்டைக்கு வடிவா தூண்டில் போட்டு பிடிச்சவங்க வடிவாக பிடிப்பாங்க. நீங்கள் பிடிக்க மாட்டீங்க. ஏனென்றால் அவங்க பழைய குழம்பின முட்டைக்கு வடிவாக போட்டு பிடிச்சி தாங்கள் என்ன குழம்பின முட்டைக்கு களவாக எடுக்கலாம் தானே. அப்போ உங்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு நல்லதொரு நாட்டை உருவாக்குறது தான் நாங்கள் பயணிக்கிறோம். எந்த வகையிலையுமே தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் ஒன்றை கூறுறோம். போராட்ட குணம் கொண்ட மக்களை உருவாக்குவதற்கு தான் தேசிய மக்கள் சக்தி பயணித்து கொண்டிருக்கு. அப்படி என்றால் நல்லதுக்காக போராடணும்.
நாங்கள் பிள்ளை விட்டாலும் நல்லதுக்காக போராடும். ஆனால் நல்லதை செய்யக்கல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ கியூலோ திட்டம் வந்து எல்லாருமே போய் அரசியல்வாதிகள்லாம் போராடினாங்க. அவையிலே சொல்லினேன் பார்த்துனீங்களே, அதில் கோட் சுட்டு போட்டால் சொல்கிறார் இந்த முறை கொஞ்சம் பேர் தான் வந்தேன். உங்களில் இருக்க கொஞ்சம் பேர் தான் அதை பிரேச உறுப்பினர் இழுத்து கஷ்டப்பட்டு கூட்டிக்கொண்டு போயிருப்பினோம் போராட்டத்துக்கு. சரியோ, இதே நாங்கள் பிழை விடுவோமா இருந்தால் நீங்கள் போராட மாட்டீங்களா? நாங்கள் குடியேற்றம் செஞ்சதா உண்மையாக குடியேற்றம் திட்டம் செய்கிறோம் எல்லாம் வந்து போராட மாட்டீங்களா? எங்கடையாக்களே போராடுவாங்க. ஏனெண்டா இப்படி ஒரு திட்டம் வந்தோன்னே இல்லான்னு சொன்னோன்னே எங்கடையாக்களே புலம்பினவங்க எடுத்து இப்படி குடியேற்றம் அமைச்சர் நேரே சொன்னார் குடியேற்றம் செய்ய போகிறதில்ல. அது ஒரு நீர்த்தேக்கம். இரண்டமட மாதிரி ஒரு பருவகாலத்துக்கு வர்ற தண்ணியை வழிமறித்து ஒரு டேம் ஒன்று கட்டி கிட்டத்தட்ட முல்லைத்தீவான தண்ணி கொண்டுறதுக்கு. அப்போ நிலங்கள் இருக்குது. அப்போ வயல் செய்ய கொடுக்கத்தான் வேணும். தண்ணி வந்தோன்னா கூட செய்ய கொடுக்கத்தான் வேணும். அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதுகளை உருவாக்கணும். ஆனால் நாங்கள் அதுக்கு கொண்டு வந்து சிங்கள குடியேற்றத்துக்கு போகிறது இல்லை. முந்தைய அரசாங்கம் செய்து தான் இருக்குது. அதை நாங்கள் அமைச்சரும் ஏற்றுக்கொண்டிருக்கார். கேட்டவர் உடனே கேட்டவர். எங்களை ஒரு 2 பேர் தான் வந்தேன் அந்த திட்ட கூட்டத்துக்கு பார்லமெண்டத்தில். இங்கே பெரிய தேசியம் கதைக்கிறார்கள் வரவே இல்லை. கிளிநொச்சி சேர்ந்து வரவே இல்லை. 2 பேர் வந்துச்சுன்னா கேட்டுச்சா அமைச்சர் முதலாவது கேள்வி கேட்டார், நீங்கள் முந்தி குடியேற்ற செய்யலையா? செய்திருக்கணும். இனிமேலும் தமிழ்நாட்டை பிரதேசத்துக்கு போய் செய்ய வேண்டும். முந்தி நடந்திருக்குது. நடந்ததுகளை ஒரு நாள் எல்லாத்தையுமே முட்டுப்பள்ளி நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கோம் 2 பேருக்கு இடையிலேருந்து. நல்லதை செய்கிறதுக்காக இந்தியாவில் நேர்மையண்டவரும் 2 பேருக்கு இடையிலேருந்து நசிஞ்சு கொண்டிருக்கிறோம். பயமாக இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் பக்கண்டினமாக தாக்கும். இப்போ நாங்கள் இதையே சுற்றியோடு செயல்படுறோம். மக்களை குழப்பறதுக்கு இந்த அரசியல் மக்களை நீ குழம்ப போகிறீங்களா? குழம்புவீங்களா? இப்போ நாங்கள் துரோகம் செய்கிறேன் உணரேக்க குழம்புவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏனெண்டா நாங்கள் மக்களை சிந்தனையுள்ள சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த நாட்டிலேருந்து போதைப்பொருள் ஒழிக்கிறோம். அல்லது நாங்கள் களவெடுக்கிறேன்டா போதைப்பொருளை இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கலாமே. அல்ல அன்றத்தோழர் கதவை கூட்டி போட்டு போதைப்பொருளுக்கு எல்லாம் மெடிட் ஆகுங்க. இங்கே சீர்திருத்த பள்ளி போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டு வெளியில் கொண்டுறணும். ஏனெண்டா எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ பேர்கிட்ட குடும்பங்கள் பிள்ளைகள் போதைப்பொருளுக்கு அடிமையாயிட்டு ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறாங்க. சென்ற ஒரு ஆட்டோ சாரதியை கூட்டிக் கொண்டு கொலை செய்திருக்கிறேன். இப்படி போனால் அப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோமே, இதில் ஒவ்வொருத்தருக்கும் இதில் சொல்கிறதுக்கு மெயினான காரணம், இந்த பிரதேசத்தை ரோட்டு போடுறதால மட்டுமே யாரும் வாக்களிக்க போகிறதில்லை. அவர் நினைக்கிறான் இந்த நிகழ்ச்சி செய்தால் போல் வாக்களிச்சிருவாங்கட்டு. ரோட்டு போட்டால் வாக்களிக்க போகிறீங்களா? உங்களோட ரோட்டை போடுற நீங்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தால் அடுத்த வருஷம் வாக்களிப்பீங்களா? தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருகின்றோமோ அப்போதுதான் இந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் வாக்களிப்பாங்க. இந்த நாடு செல்வந்த நாடு, இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்க எங்கேயும் போகக்கூடிய நாட்டை உருவாக்கினா தான் வாக்களிப்பாங்க. உண்மைதானே? அல்ல இந்த ரோட்டை போட்ட ஒரு வாக்களிச்சிட்டிங்களா? ஆனால் அந்த நல்ல பயண பாதை ஒன்று தென்படுகிறது உங்களுக்கு. அப்போ அந்த பயண பாதையை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை பலப்படுத்துங்க. நாங்கள் ஒருபோதும் மக்களுக்கு துரோகம் செய்ய போகிறதில்லை. உறுதியாக இருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனை வரலாம், ஏதாவது இடத்துல துப்பாக்கி சூடு நடக்கலாம், 2000 தொடரலாம் எல்லாத்தையும். அப்போ அதுகளை உண்மையான நேர்மத்தன்மையான விசாரணையை செய்து பல பிரச்சனை இருக்குது. கள்ளமன் ஊறாங்கள், போதைப்பொருள் இப்பையும் இருக்குது, ஒரு நாள் ஒழிக்க முடியாது, 3 வருஷ பயணப்பாதை இருக்குது, தென்பகுதியில் துப்பாக்கி கலாச்சாரம் நடக்குது. உண்மைதானே? எல்லாம் பண்ணி சொல்ல பார்ப்பீங்க. சரி, துப்பாக்கி கலாச்சாரம் நடக்குது தானே? ஏன் நடக்குது? சின்ன உதாரணம் சொல்கிறேன். வகுப்பறையில் ஆசிரியர் இல்லாட்டா என்ன நடக்கும்? எப்படியும் என்ன நடக்கும்? பிள்ளைகள் சண்டை பிடிக்க வலிக்கிடுவாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு தலைமை தாங்க இவரும் இல்லை. அதனால் அவர்களுக்குள்ள பிரச்சனை வரைக்குள்ள ஒழிச்சு வச்ச துப்பாக்கிகள் இப்போ கணக்கை மீட்டுருக்குறோம், இப்போ மீட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன எடுத்துக்கொண்டு இதுதான் நடக்குது. இவரை பழி வாங்குறது, இவர் கூட கதைச்சிட்டார், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வெகு சீக்கிரமாக இப்போ குறைச்சி கொண்டு வந்திருக்கிறோம். 1-2 சம்பவம் நடந்து கொண்டா இருக்குது. நடந்த இதுகளை பார்க்க தெரியுது. அப்போ எங்களுக்கு தெரியுது, இதுக்கு முதல்ல பழைய அரசியல்வாதிகள் உடந்தையோட என்ன பிரச்சனைனா கூப்பிட்டு போலீஸ் பெரியவனையும் கூப்பிட்டு இதை தீர்த்து வைன்னு சொல்லி விடுவார். அவள் 2 பேருக்கும் அவள் கூப்பிட்டு தீர்த்து வச்சு இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு போலீஸார் தலைவிடையில் 400 போலீஸார்கிட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கு. அவள் நிப்பாட்ட போவேன். அப்போ எங்களுக்கு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நேர்மையாக மக்களுக்கு விருப்பம், உண்மையை விருப்பம் தானே? உண்மையண்டா? அப்போ உண்மையை சூழ அணிதிரள்வதை யாராலையும் தவிர்க்க முடியாது தானே? நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு சொல்கிறது உண்மையாக இருக்கிறது.
ஆனால் பயணம் செய்கிற பாதையில் அந்த உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் எங்களுக்கு வாக்களிக்க இருந்ததை விட இன்றைக்கு ஓரளவு நம்பிக்கை ஒன்று பலம் இருக்குதோ, சரியாக தான் செய்வார்ன்னு நம்பிக்கை எங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு ஜனாதிபதி சொல்லுவோம், இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு இன்னும் பலம் பெறும். நாங்கள் துரோகம் செய்ய போகிறதில்லை. அதனால் உண்மையாக செயற்படும் போது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் வரும், அதுகளை நிவர்த்தி செய்து கொண்டு நாங்கள் பயணம் செய்ய போல மக்கள் அணிதிரள்வதை விட தவிர்க்க முடியாது. அதனால தான் இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதி வந்தால் எல்லோரும் பெறாங்க, போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவரும் சிம்பிளாக தெரியல இலவுவா. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பிரதேச வாழ் மக்கள் உண்மையை சூழ அழிதிரள்வது தவிர்க்க முடியாது. நீங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த இலங்கையும் உலகமும் வந்து என்ன சொல்லுது, ஐஎம்எஃப் வந்து வெளிப்படையாக ஊடகத்தில் சொல்லிட்டு போகுது, துரிதமாக மீண்டெழுந்து வருகிறது. நாங்கள் சொல்லல, ஊழல்கள் அல்லாத நாட்டின் பட்டியலில் முன்னுக்கு நோக்கி ஒரு வருடத்தில் 14 வருடம் பாஞ்சிருக்கிறான். இந்த முகப்புத்தகங்களில் பாருங்க, சும்மா ஊழல்ன்றாங்க. அப்போ இன்றைக்கு ஊழல் செய்திருந்தால் இப்படி இருக்கணும், முன்னோரி இருக்குமா? அவர்கள் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி கொண்டு அங்கே இல்லாத பொல்லாத கதைகளை கொண்டு வருவார்கள். அதனால் நாங்கள் ஒன்றை சொல்கிறோம், ஆணித்தனமாக இந்த வீதிகளை போடுவதால் மட்டும் வாக்களிக்க போவதில்லை. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளை தனிநபர் வாழ்க்கையை முன்னேற்றும் போது எம்மைச்சூழ் அணிதிரள்வதை தவிர்க்க முடியாது. அதை பார்த்து கொண்டிருந்த பழைய அரசியல்வாதிகள் பொய்யான கதைகளை கட்டிக்கொண்டு உங்களிடம் பெறுவார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களது குடும்பங்கள் அங்கே தென்பகுதியில் சிங்களவர்களை கட்டி போட்டு வடிவாக பிள்ளைகளை கட்டி கொடுத்து போட்டு இஞ்சை ஒன்றும் பெறக்கூடாது, இண்டோர் ஸ்டேடியம் கட்டினா வரக்கூடாது, ஸ்டேடியம் கட்ட வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு திணைக்களங்களுக்கு ஆக்னியை கொடுத்து டிலே பண்ணுறது என்ன செய்வேன் நாங்கள். ஆனால் இப்போ இதை முடிகிறது கொஞ்ச நாள் செல்லும் கேஸ் முடிய. நாங்கள் சட்டத்தின்படி எமது ஆட்சியை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இவர்கள் அதனால் நாங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் சிலுவா போவோம். இன்றைக்கு நாங்கள் இதில் 50 போனாலும் 100 போனவர் சின்னீரம் பிரண்டு போய் கிடப்பார். அதில் 50 போனவர் தாண்டி ஆறுதலாக போய் அதுக்கும் ஒரு அலுப்பு இல்லாமல் மனப்பயம் இல்லாமல் ஆறுதலாக இறங்கி நிம்மதியாக உள்ளுக்க சிரித்து கொண்டு போவார். ஸ்பீட்டாக வந்தவர் வேத்தொழுகி அதில் போய் கதிரையில் இருந்துவார். நீங்கள் சிலுவா போய் ஆறுதலாக கூட வேலையை செய்துட்டு நிம்மதியாக திரும்பி வரலாம். அப்போ நீங்கள் சிலுவா போக தானே விருப்பம். ஸ்பீட்டாக போய் களைச்சி விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து இதய துடிப்பு கூடி வருத்தங்களை சம்பாதிக்கிற விட நாங்கள் சிலோவாக பயணம் செய்து அந்த சிலோவா பயணம் செய்யும் போது எல்லாத்தையுமே பார்த்து அறிந்து முன்னோக்கி இந்த நாட்டை கொண்டு போகும். சிலோவா போய்க்க துரிதமாக ஓடும். இன்றைக்கு 2வது இயரை மாற்றிட்டேன், 3வது இயர் இன்னும் கொஞ்சம் அனுபவம் பெறத்தானே. அனுபவம் வந்த டிரைவர் நல்லா ஓடுவார், அனுபவம் இல்லாதவர். அப்போ அனுபவம் இல்லாதவர் சிலோவா ஓடி தான் கற்றுக்கொள்ளணும். எல்வோட்டுண்டாங்க எல்லாத்தையுமே 6 மாதத்தில் நாடு கவுண்டரும் அரசாங்கம் கவுண்டரும் எல்லாமே சொன்னாங்க. நாங்கள் ஒன்று சொல்கிறோம், நாங்கள் இதய சுத்தியோடு செய்யப்படுறோம். இதய சுத்தியோட மக்கள் அணிதர்கள் தவிர்க்க முடியாது. அந்த வகையில் பழைய அரசியல்வாதிகள் சொல்கிறது கதையில் காய்ச்சிட்டு இருக்கட்டும். நாங்கள் எங்கள் வேலைகளை தொடர்ந்து கொண்டு போவோம். மக்கள் அணிதிரள்வார்கள், நம்பிக்கை இருக்கிறது. இதை சூழ அணிதிரளுங்கள். இதை விட அடுத்த வருஷம் வேகமாக அபிவிருத்தியை கொண்டு போகணும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வீதிகளெல்லாம் கடன் பட்டு செய்யலை. அடுத்த வருஷம் நிதி மூலங்கள் வருகுது, வேர்ல்ட் பேங்க் எல்லாம் படமானதெல்லாம் கூடுதலாக பரந்த ரசாயன ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம், கைத்தொழில் விலையம் இருக்கிறோம். இப்படி பல அபிவிருத்திகள் வரும்போது இங்கே இருக்கிற மக்கள் செந்தளிப்பாக இருப்பார். உங்களது பிள்ளைகளுக்கு இந்த நாடு வெளிநாட்டுக்கு போனவர்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய நாட்டை உருவாக்குவோம். அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் எங்களுடன் அணி சேருங்கள். அணி சேர்ந்து இந்த நாட்டை உலகத்துடன் போட்டி போடக்கூடிய சமுதாயத்தை மாற்றுவதற்கு தான் நாங்கள் பயணம் செய்கிறோம். அல்லது தமிழ் சிங்களம் என்று போட்டி போடுவதற்கான நாட்டை நாங்கள் முன்னேற்றுவதற்கு இருக்கவில்லை. உலகத்துடன் போட்டி போடக்கூடிய நாட்டுக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாவச்சேரி புலோலி வீதி புனரமைப்புக்கான ஆரம்ப நாள் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் சரசாலையிலே இடம்பெற்றது. இதற்கமைய யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தில் அமைந்துள்ள சாவச்சேரி புலோலி பிரதான வீதியில் 3.9 கிலோமீட்டர் பகுதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட உள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சால் இதற்கு 232 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த வீதி புனரமைப்பு ஆரம்ப நாள் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி இணைப்பாளர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.